விடுதலை களம் வலை ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இன்று விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் அருகில் இருக்கக்கூடிய கட்னார்பட்டி கிராமத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 23 பேர் பலியானவர்கள் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பத்திரிகை ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், விஜயின் தலைமையில் இயங்கக்கூடிய தாவேக கட்சிக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது போன்று மீடியாவுக்குள்ளே செய்திகளை பரப்பி வருகிறார். அதுவும் குறிப்பாக பார்க்க போனோமேனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள தலித் மக்களுடைய ஓட்டைத்தான் அவர்கள் பிரிக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை அல்லது ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு வதந்தியை கிளப்பி வருகிறார். குறிப்பாக சொல்ல போனோமேயானால் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் யாவரும் கருத்தியல் ரீதியாக தலைவரை பின்பற்றி அம்பேத்கர், புரட்சியாளர் தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் போன்ற மேதனுடைய கருத்துக்களையும் தத்துவங்களையும் உள்வாங்கி விடுதலை சிறுத்தைகளாய் களமாடி வருகிறார்கள். அவர்கள் ஏதோ சினிமா மோகத்தில் அரசியல் செய்தவர்கள் பின்னால் போகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் களப்பணி ஆற்றக்கூடிய தோழர்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை, கருத்தியலை உள்வாங்கி தலைவர் எழுச்சி தமிழருடைய கருத்தை பிடித்து அரசியல் பணி செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் மக்களுக்காக, சமூக நீதிக்காக, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக களமாடக்கூடிய தோழர்கள். இவர்கள் ஏதோ அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த இயக்கத்தை பின்பற்றி வந்தவர்கள் அல்ல. இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை எடுத்துக்கொண்டமையானால் அவர்கள் 1990 காலகட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இன்னல்களை சந்தித்தது, அரச பயங்கரவாதத்தையும் ஒடுக்குமுறையும் சந்தித்து இன்றைக்கு மாபெரும் அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டினுடைய திசை வழிப்போக்கை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு வலுப்பெற்று இருக்கிறோம். இதில் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய உழைப்பு இதில் அடங்கியிருக்கிறது. எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை ஒடுக்குமுறைகள், தடா சட்டம், பொடா சட்டம் போன்ற சட்டங்கள், குண்டதடுப்பு சட்டங்கள், எத்தனை தொண்டர்கள் தன்னுடைய உயிரை இந்த இயக்கத்திற்காக நீத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் சிறை கொட்டடியில கொடுமையான வன்கொடுமைகள்லாம் அனுபவித்திருக்கிறார்கள், இன்னும் எத்தனை கிராமங்களில் சாதிய வன்கொடுமைகளும் ஒடுக்குமுறைகளும் தலைதூக்கி இருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் குரல் கொடுக்கிற, அந்த மக்களுக்கு துணையாக நிற்கிற ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பயணித்து வருகிறோம். இப்படிப்பட்ட பேரு இயக்கமானது ஒரு கருத்தியலை உள்வாங்கி சமூக நீதிக்காகவும் சமத்துவத்தின் விடுதலைக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த தோழர்கள் சினிமா மோகத்தில் நடிகர் பின்னால் போகிறார்கள் என்பது ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரம் தான். தலைவர் அவர்கள் யாருக்காக உழைக்கிறார்? கைகால்கள் வீங்க, இரவு பகல் தூக்கம் இல்லாமல், உண்ண நேரம் இல்லாமல் ஓடோடி கொண்டு உழைத்து கொண்டே இருக்கிறாரே, யாருக்கு? அவருடைய பெண்டு பிள்ளைகளுக்காகவா? அவர் திருமணமே முடிக்காமல் தன் இளமை காலத்தை முடித்து இன்னும் இந்த மக்களுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிற தலைவர். அவருடைய பணியை ஒப்பிட்டு பார்த்தமையானால் அவருடைய கால் தூசிக்கு கூட இன்றைக்கு நடிகர்கள் பெறமாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய இயக்கத்தை பார்த்து இதில் உள்ள ஓட்டுகளை அல்லது தொண்டர்களைத்தான் அவர்கள் பிரிக்கிறார்கள் என்று தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா போன்ற தற்குறிகள் கூக்குரலிட்டு வருகிறார்கள். இல்லைண்ணே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல.
இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, முக்கால்வாசி தலித் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. இப்போ அவங்கள சார்ந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை அவங்கள சார்ந்த சமூகமாக இருக்கட்டும் ஓட்டு போடுவாங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றிய காலத்திலிருந்து அதன் பின்னால் தோன்றிய திராவிட இயக்க காலகட்டத்திலிருந்து நீங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தீர்களானால், முதலில் கட்சி ஆரம்பிக்கிற போது அங்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அல்லது கட்சியை கடைக்கோடி மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு தலித்துகளை மாவட்ட செயலாளர்களாக அல்லது கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதியாக போடுவது வழக்கம். சுருக்கமாக சொன்னால், அண்மையில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட விஜயகாந்த் கூட அவரும் நடிகர் தான். அவர் கூட கட்சி ஆரம்பிக்கும் போது அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் தலித்துகளை தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தலித்துகள் மாவட்ட செயலாளர் அப்புறம் மாற்றி வேற சமூகத்தை சார்ந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்க. அப்போ கூட ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க, இந்த மாதிரி தலித்துகளை போல நீங்கள் மாத்துறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதி பின்னால் கட்சியில் பயணிக்கிறதுக்கு இயங்குவதற்கு விரும்பவில்லை அவர்கள். ஆகையினால்தான் நான் இந்த மாவட்ட செயலாளர் அப்புறம் மாற்றுறேன். கட்சி வலிமை பெற வேண்டுமானால் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைமையின் கீழே இயங்குறதுக்கு யாரும் முன் வரலை. அதனால் நான் கட்சி கட்டமைப்பை வழிபடுத்துவதற்கு சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னார். அதே போன்று கட்சி வளரும் போது வழக்கமாக செய்கிறது தலித்து மக்களையோ தலித்தில் இருக்கக்கூடிய நபர்களை தான் மாவட்ட செயலாளர் அல்லது ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பொறுப்புகளில் போடுவாங்க. போட்டு கட்சி அதாவது ஏணி மாதிரி பயன்படுத்துவாங்க. ஏணி மாதிரி அவங்கள போட்டு அவங்க மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் அந்த ஏணி எப்படி தள்ளி விடுறாங்களோ அது மாதிரி இவர்களை பயன்படுத்தி விட்டு தலித்து மக்களை புறக்கணிப்பதுதான் வரலாறு காலமாக நடக்கக்கூடிய அரசியலாக இருக்கிறது. அரசியல் வரலாற்றில் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தான் ஒட்டுமொத்த தலித்து மக்களுடைய அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கான கட்சியாக இன்றைக்கு பரிணமித்து வருகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் 234 தொகுதிகள் மாவட்ட செயலாளர்களை நிர்ணயம் செய்து நியமித்து இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் அதிகார பரவல் வேணும் அப்படிங்கிற அதில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பெண்களையும் மாவட்ட செயலாளர் கொடுத்து வளர்த்து வர்ற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கொள்கை இல்லாமல் இப்போ தாவேகா கட்சி தமிழ்நாடு வெற்றி கழகம் சொல்லக்கூடிய கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்றீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் தான் சொல்லிக்கிறாங்க. அதனுடைய சாராம்சம் என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதுபடி நடக்கிறாங்களா? இப்போ அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பெண்மணி கூட மருந்தை குடிச்சாங்க. எனக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல, எனக்கான அங்கீகாரம் நான் மாறி கேட்டேன் அஜிதா அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணாங்க. நாங்கள் அடுத்த கட்சிக்குள்ள அவங்களோட கட்சி நிர்வாகத்துக்குள்ள நாங்கள் போய் தலையிட விரும்பலை. ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்கிறோம். இது மாதிரி குளறுபடிகள் கட்சிக்குள்ள நிறையா இருக்குது. அவங்கவுங்க கட்சிக்குள்ள இருக்க தான் செய்யுது. அதையெல்லாம் நம்ம இது பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா தலித்து மக்களுடைய வாக்கு தான் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ எவ்வளவோ விஷயங்கள் தலித்து மக்களுக்கு எதிராக நடக்குது. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கவின் படுகொலை நடந்துச்சு. கவின் படுகொலை நடக்கிறப்ப இதே ஆளுங்கட்சியை சேர்ந்த மற்ற இயக்கங்கள் யாராவது குரல் கொடுத்தாங்களா? வாயை திறந்து பேசினாங்களா? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும் அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தேமுதிக எங்கள் கட்சி கூட்டணி தான் இருக்குது. இருந்தாலும் கூட அப்போ அவங்க தனித்தான் இருந்தாங்க. எந்த கட்சியாவது தலித்து மக்களுடைய பாதுகாப்புக்காகவோ அல்லது அவர்கள் பாதிக்கப்படுகிற போது குரல் கொடுக்குறாங்களா? இதே விஜய் அதை பற்றி பேசினாரா? தமிழ்நாடு வெற்றி கழகம் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? கவின் படுகொலைக்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்க அல்லது என்ன கண்டனம் தெரிவித்தாங்க? எதுவும் கிடையாது. ஏதோ நாங்கள் தலித்துகளுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சொல்லிக்கலாம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லியா சரியா போச்சா? அதை நடைமுறைப்படுத்தணும்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் எங்கள் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, அவங்களுடைய கருத்துக்களை ஒரு கால்வாசியாது அவங்க பின்பற்றுறாங்களா? பெரியாருடைய கருத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பெரியார் என்னுடைய கருத்துப்படி அவங்க நடந்துக்கிறாங்களா? இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இவர் என்ன வாயை திறந்து என்ன பேசினார்? விஜய் என்ன பேசினார்? கண்டனம் தெரிவிச்சாரா? அவரோட படத்துக்கே அவர் பேசலை. அவர் ஜனநாயகம் படத்தை வெளியேற்ற விடாமல் மத்திய அரசு தடுக்குது. அவர் திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரே திமுக தீய சக்தி, இதை தவிர வேற என்ன தெரியும் அவருக்கு? இதை தவிர அவர் வேற என்ன சொல்றாரு சொல்லுங்க. அரசியலாக கருத்தியலாக பேச சொல்லுங்க, பேசுங்க. ஏதாவது கருத்துக்களை சொல்லுங்க. மக்களுக்கு நான் என்னது செய்வேன்,
மக்களுக்கு என்னது பலன் செய்வேன், நான் என்னது திட்டங்கள் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரா இது வரைக்கும்? எதுவுமே இல்லை. எது நடந்தாலும் திமுக தீய சக்தி, அதை தான் சொல்ல பழகிருக்காரு. வேற என்ன அவர் வந்து சொல்லியிருக்காரு? பிரச்சாரத்துலையும் என்ன சொல்றாரு? எதுவுமே இல்லை. அவருடைய பேச்சுக்களை, அவருடைய இதை எடுத்துக்கிட்டோம்னா எந்த இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்காக நான் கட்சி தொடங்கினேங்கிறாரு. இப்போ இந்த அண்மையில் ஒடிசா இந்த மாதிரி நகரங்களில் வந்து கிறிஸ்மஸ் விழாவில் இப்போ சர்ச்சுகளை போய் அடித்தாங்க, உடைச்சாங்க. சங் பரிவார் கும்பல் பூராமே பண்ணாங்க. இவர் என்ன வாயை திறந்து என்ன பேசினார்? ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? அப்புறம் எப்படி ஒரு சிறுபான்மை மக்களுக்காக பாடுபட்டுருவாரு? இன்னைக்கு சர்ச்சில் போய் முட்டி போட்டு நிற்காரு. இன்னைக்கு போய் ஓட்டுக்காக வேண்டி சர்ச்சில் முட்டி போட்டு வந்து பிரார்த்தனை பண்ணாப்புல சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் பூராமே வாக்களிச்சிருவாங்களா? ஒடிசால சர்ச் அடிச்சதுக்கு வந்து அதுக்கும் திமுக தான் காரணம். திமுக தான் காரணம் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒடிசாவில் சர்ச்சை அடிச்சதுக்கு வந்து திமுகவின் சதி, தீய சக்தி அப்படிங்கிறாரு. திமுக காரங்களுக்கும் ஒடிசாவுக்கு என்ன? அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விருப்பம் அதை கேட்க முடியுமா? ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம், அது ஒரு இது பண்ணலாம். அதுதான் அதை குறைஞ்சபட்சம் இவர் அதை செய்யலாம், செஞ்சுருக்காமே, செய்யலையே. இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்டா வாய் திறந்து பேசுகிறாரா? எதுவும் கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா சரியாக போகுதுன்னு நினைக்கிறாரு. மக்களை வந்து ஒரு மடைமாற்றம் பண்ணலாம், ஏமாற்றிடலாம். அதாவது சினிமா மோகத்திலே தான். அந்த சினிமாவில் எப்படி வந்து அவங்க பொய்யான ஒரு இதை காட்டி, பிம்பத்தை காட்டி மக்களை நம்ப வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்களோ, அது மாதிரி நம்ம பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம், வந்து நம்ம முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துடலான்னு ஒரு கனவு வாங்குறாரு. அந்த கனவு பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு ஏமாற மாட்டாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக தலைவருடைய கரம் பற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொள்கை ரீதியான அரசியல் புரிதலோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் 3வது கட்சியாக வலுப்பட்டு நிற்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாளை வரக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் திசை வழிப்போக்கை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் பரிணாமம் பெற்று வளர்ந்து வருகிறோம். இப்படிப்பட்ட இயக்கத்திலிருந்து ஒரு நபர் கூட போவதற்கு வாய்ப்பே கிடையாது. தலித் இயக்கங்கள் எவ்வளவோ இருக்கலாம். இப்போ தலித் மக்களில் வந்து லெட்டர்பேர்டு இயக்கங்கள் இல்லையா? ஒட்டுமொத்தமாக எல்லாமே விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிறாங்க. எத்தனையோ லெட்டர்பேர்டு இயக்கங்கள் இருக்கிறது. இப்போ புரட்சி பாதம்னு ஒரு இயக்கம் கட்சி இருக்குது. இப்படி பல்வேறு கட்சிகள். அது மாதிரி ரசிகர்கள் இருப்பாங்க. ரசிகர்கள் வந்து அவங்க ரசிகர்கள் போகலாம், வரலாம், வந்து இது பண்ணலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தொண்டனாக தன்னை ஏற்றுக்கொண்ட, தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு நபர் கூட சினிமா முகத்தில் நடிகர் பின்னால் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்தாகவும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பரப்புரையாகவும் இதை பண்ணுறாங்க. இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வே இல்லை. இதை வந்து அப்படி ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில் முன்னாடி வந்து கொண்டு போய் அப்படி வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை நிறுத்துறது. இதன் மூலம் எதுவும் ஆதாயம் தேட முடியுமான்னு பார்க்குறது. அது இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற தற்கூரிகள் செய்கிற வேலை. அவங்க எங்கள் கட்சியில் இருக்கும்போது உறுப்பினர் சேர்க்கைக்கான இதை வந்து அவர் தலைவர் அவர்கிட்ட கொடுத்துருந்தாரு. அது சும்மா ஒரு பொய்யா வந்து அந்த 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 ஃபார்மெட் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அதை வச்சு அவர் வந்து நான் எல்லாமே அவர் சொன்னார். குறிப்பாக வந்து என்ன சொன்னார்னா, தலைவர் பின்னாடி வந்து ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க, அதுக்கு மேலெல்லாம் எல்லாம் அப்படி இப்படின்னாரு. அன்னைக்கே எல்லாம் குரல் கொடுத்தாங்க. எத்தனை பேர் வெளியில் வந்தாங்க? யாராவது ஒரு நபரையாவது அவர் காட்ட முடிஞ்சா? அப்படியெல்லாம் இல்லை. தாவேகா கட்சி வந்து அரசியலுக்கான கட்சியே கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அந்த கட்சி வந்து உதவாக்கரையான கட்சி. அதை வந்து மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. வெளில போவது விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினான கூட்டணி தான் வருகிற 26வது இந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறும். மக்கள் பணி தொடரும். ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி அமைத்துவார். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் களப்பணியாற்றி உற்ற துணையாக இருந்து வெற்றி வாய்ப்பை சூட்டுவோம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அமோக வாக்குகளை பெற்று இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். இது இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு இந்த தேர்தல் ஒரு முக்கிய அடித்தளமாக அமையும். அண்மையில் கூட டீலிமிட்டேஷன் மறுவரை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு எடுத்த முன்னெடுப்பு. தமிழ்நாட்டினுடைய போராட்டமே இதற்கு மிகப்பெரிய வெற்றி அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று இந்த சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய வெற்றியானது
விஜய் வந்து என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றி வைங்கன்னு சொன்னதுக்கு, ஆமா. எல்லாரும் வீட்டு முன்னாடி விசில் போடுங்க, விசில் கோலம் போடுங்கன்னு சொல்லி அந்த அந்த ஒரு புரிதல் கூட இல்லை. அவர் வந்து மக்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஒரு தென் மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் வேணும், அது வந்து மத்திய அரசு வந்து சூழ்ச்சியினால வந்து அதை பறிக்கிறதுக்கான முயற்சி எடுக்குதுங்கிற போது எல்லாரும் விழிப்புணர்வாக போராட்டம் பண்ணும்போது அனைத்து தமிழர்களும் அவரவர் வீட்டில் வந்து கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைவர்ட் பண்ணி தான் வந்து அரசியல் பண்ணுறாரு தவிர அவர் வந்து ஒட்டுமொத்த அந்த சமூகத்தினுடைய போக்கோடு நம்மளும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நம்ம சொல்ல வரல. அந்த குறைந்தபட்சமான அந்த ஒரு புரிதல் வந்து அவருக்கானது இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். சங் பரிவார் கும்பல் என்ன திட்டங்கள் தீட்டுறாங்களோ அதை மாடிஃபிகேஷன் பண்ணி, அதாவது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா புது விதமான ஒரு யுத்தியை கையாண்டு இவர் வந்து அதை மாடிஃபிகேஷன் பண்ணி தான் டைவர்ட் பண்றாரு. வேற முகமூடி போட்டு வர முகமூடி போட்டு தான் இவர் வந்து இந்த வேலையை செய்கிறாரே தவிர இது வந்து மக்களுக்கான அரசியலாக இல்லை. யாரோ இயக்குறாங்க, அந்த இயக்கத்தின் அடிப்படையில் இவர் வந்து இயங்குவதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம், தமிழக மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேட்பாளரை கூட வேன் ஏற்ற மாட்டேங்க, அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்காரு. அது தொண்டர்களை பார்த்து பயப்படுகிற ஒரு தலைவர் என்று சொன்னால் அது விஜயாகத்தான் இருக்க முடியும். தொண்டர்கள் பார்த்தவொன்னே அவர் கேரவன்களை ஏறி ஒளிகிறதெல்லாம் இன்னைக்கு மீடியாக்களை நம்ம பார்க்குறோம். சரி, வேட்பாளர் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய தலைவர் எங்க? தொண்டர்களை பார்த்தா, மக்களை பார்த்தா ஓடி ஒளிஞ்சுக்கிற தலைவர்கள் எங்க? என்ன குண்டாசும் அடியாட்களையும் வச்சுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு எதுக்கு வரணும்? மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவருக்கு எதுக்குங்க அடியாட்கள்? அது கூட ரைட்டு. இப்போ நம்ம அவர் வேட்பாளர் சிவகாசி வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியுமா? தாவேக்களை அவர் தான் சொல்றாரு ஒட்டுமொத்தமா விஜய் 234 தொகுதியில விஜய் தான் நிக்கிறாரு. அப்ப 234 தொகுதியில விஜய் நிக்கிறதுக்கு எதுக்கு அவங்களாம் வேட்பாளராக போடணும்? அவருக்கு சொல்ல தெரியாது வேட்பாளர் யாரு. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க யார்கிட்ட போய் நிக்க, விஜய்கிட்ட போய் நிக்க முடியுமா? 234 தொகுதிக்கு நாங்க விஜய்கிட்ட போக முடியுமா? இதுல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அவர் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிற நபர்களை பூரா பாருங்க, எல்லாமே வந்து ஒரு சாதிய வெறி பிடித்தவர்கள், அக்யூஸ்டு, இந்த மாதிரியான நபர்களை தான் அவர் வந்து வேட்பாளராகவே தேர்வு பண்ணி நிப்பாட்டியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து குறிப்பிட்ட நபர்களை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லலாம், அதை நம்ம சொல்ல விரும்பலை. ஆனால் அவருடைய பின்னணி எடுத்து பார்த்தோம்னா பூராமே வந்து சாதிய வன்கொடுமையை செஞ்சவங்க, கொள்ளை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க, குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இன்றைக்கு வந்து அவங்க தொகுதியில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டால் எப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவிதி எப்படி இருக்குன்றத மக்களே உணர்ந்துக்குவாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வந்து சிறிதளவு செதறவே செதறாது. விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு. சிறுபான்மை வகிக்கிற கட்சி தான் வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய கட்சி. விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டின் அரசியல் திசை வெளிப்போட்டை மாற்றக்கூடிய ஒரு அரசியல் சக்தி. சிறுபான்மையினர் ஓட்டும் செதறாது, கொஞ்சம் கூட செதறாது, யாருடைய ஓட்டுமே செதறாது. எல்லாமே புரிதலோட தமிழ்நாட்டு மக்கள், அதான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டு மக்கள் சினிமா மோகத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல. அவங்க எத்தனையோ சினிமா நடிகர்களை பார்த்துட்டாங்க. அவங்க வந்து சாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியல் வந்து அப்படி கிடையாது. அதுதான் சொல்றேன்ல, இந்தியாவினுடைய அரசியலவே இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய மாநிலம்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு எல்லாமே வந்து அங்கங்கே அரசியலை வந்து இன்னைக்கு நடத்துகிறாங்க, தேர்தல் எதிர்கொள்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் வகுக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி தான் மற்ற மாநிலங்களையும் அந்த திட்டங்களை அறிவிப்பு செய்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றி தான், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வரக்கூடிய வெற்றி தான் மத்திய அரசின் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வெற்றியாக அமையும். அப்படிதான் இந்த அரசியல் இருக்குது. இது வந்து ஏதோ சாதாரணமாக நம்ம ஏதோ ஒரு ஓட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கக்கூடியவருக்காக போடுற ஓட்டாக நினைக்கக்கூடாது. இந்த ஓட்டானது வந்து மத்திய அரசினுடைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, மோடியை வீழ்த்தக்கூடிய ஓட்டு தான் இந்த ஓட்டு. மோடி தலைமையிலான, அமித்ஷா தலைமையிலான சங் பரிவார் கும்பலுடைய மதவாத ஆட்சியை ஒழிப்பதற்கான ஒரு அடித்தளம் தான் இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல். தமிழ்நாட்டினுடைய வெற்றியானது ஒட்டுமொத்த இந்தியாவையும் புரட்டி போடக்கூடிய ஒரு தேர்தல் வெற்றியாகத்தான் இது அமையும். ஆகையால் மக்கள் தெளிவாக, தயவு கூர்ந்து தெளிவாக வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்தியா கூட்டணியை வலுப்பெற செய்ய வேண்டும்.
மகத்தான வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தந்து ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இருகரம் தூக்கி கேட்டுக்கொள்கிறோம்.